உங்க பேரு? ராஜகுமார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ரியல் எஸ்டேட்டு வீட்டாண்டு தான் பண்ணுவேன். அது போக ஷூட்டிங்கு இந்த டைரக்டருக்கு ட்ரை பண்ணிட்டு. வீட்டுக்குள்ள எதுக்கு கேமரா வச்சிருக்கீங்க? வீட்டுக்குள்ளே கேமராவா? எதுக்கு ரிச் கேர்ள்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வராங்க? கேமராவே வீட்டில் இல்லை மேடம். கேமரா எனக்கு கேமரா நம்மக்கிட்ட எதுக்கு? கேமராவும் இதில் இப்போ நம்ம இதுலேயே ஆஃபீஸ் இருக்கிறதால ரிச்சிகள் இல்லை, எல்லாரும் எல்லா உண்மையும் தெரிஞ்சுதான் நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம். மகேஸ்வரி எல்லாமே சொல்லிட்டா. அதாவது மேடம் இப்போ ஷூட்டிங் எடுக்கிறனா எல்லாரும் வருவாங்க, வயசானவங்க சின்னவங்க ரிச்சிகள். என்ன ஷூட்டிங் எடுப்பீங்க வீட்டுல? ஷூட்டிங் எல்லாம் எடுக்கல, சான்ஸ் கேட்டு வருவாங்க. இப்போ உங்கள்கிட்ட எதுக்கு சான்ஸ் கேட்டு வரணும்? நீங்க என்ன டைரக்டரா? ஸ்ரீதேவி உள்ள இறந்து கிடந்தப்ப குழந்தைங்களை உள்ள விடாம மகேஸ்வரி வச்சுக்கிட்டாளே, நீங்க சொல்லி அது உண்மையா? அதாவது மேடம் இப்போ கரெக்டாக 12 மணி இருக்கும் மதியம். நான் கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். கரெக்டாக 1 மணிக்கு மீன் வாங்கிட்டு வரேன். 2 குழந்தைங்கள கடைக்கு அனுப்பிச்சிட்டு அம்மா வீடு துடைக்கிறேன்னு சொல்லிட்டு குழந்தைங்க. ராஜ்குமார், போய் பேசாதீங்க. போய் சொல்றது அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு லேடிஸ் ஜென்ஸை கூட்டிட்டு வருது. நான் எதுக்கு மேடம் கூட்டிட்டு வரேன்? நான் எதுக்கு யாரை போய் நான் கூட்டிட்டு வரணும்? செல்வி யாருங்க? செல்வியா? செல்வினா அவங்களும் சான்ஸ் கேட்டு வந்தவங்க மேடம். உங்கள்ட்ட எதுக்குங்க சான்ஸ் கேட்டு வரணும்? மேடம் இப்போ நான் படம் பண்ண போறேன்னா சான்ஸ் கேட்டு வராங்க. நீங்க படம் பண்ண போறீங்கன்னு எப்படி தெரியும்? படம் பண்ண போறேனாக்கா இப்போ நீங்க பிரஸ் ரிலீஸ் கொடுத்தீங்களா? நீங்க படம் பண்ண போறீங்கன்னு இனிமேதான். இல்ல ப்ரொடியூசர் யாராவது பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாங்களா? இல்ல இல்ல. அப்ப எப்படி நீங்க படம் பண்ண போறீங்கன்னு செல்விக்கு தெரியும்? இப்போ தெரிஞ்சவங்க மூலியமா இப்போ நான் படம் பண்ண போறேன்னா இப்போ ஃப்ரெண்டுங்க அவங்க இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு படம் பண்ண போறேன்னா அவங்க மூலியமா அப்படியே. படம்னா எப்படி பண்ணுவீங்க? படம் நீங்க எப்படி பண்ணுவீங்க? ஆபீஸ் போட்டிருக்கீங்களா? ஆபீஸ்ல நம்ம இதுல வீட்லயே அப்படியே லைனா கடை இருக்கு, அங்கேயே ஆபீஸ் மாதிரி. அதுக்குன்னு எப்படி இது வரைக்கும் நான் சொல்லி இன்னும் ஒரு 10 பேர் கூட வந்திருக்க மாட்டாங்க மேடம். வந்து டெய்லியும் வந்துக்கின்னு போய்க்கின்னு சான்ஸ் கேட்டுக்கலாம் அந்த மாதிரி இல்லை. இது வரைக்கும் நான் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு படம் பண்ணுறேன்னு 3 வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த 3 வருஷத்துல ஒரு 10 பேர் கூட வந்திருக்க மாட்டாங்க. எப்படின்னா 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு டைம் ஜென்ஸோ இல்லை ஒரு ரெக்கமெண்ட் லைவ் படம். நீங்க எதுக்கு வீட்டுக்குள்ள வீடியோ எடுத்தீங்க? அதுக்கான ஆதாரம் இருக்கு. கண்டிப்பா காமிங்க மேடம். வீட்டுக்குள்ள நான் ஏன் வீடியோ எடுக்கணும்? வீடியோவே இல்லையே, வீடியோ எடுத்தா தான் நான் இது பண்ணணும். மகேஸ்வரி அப்ப உங்களை மாட்டி விடணும்? அது நேர்ல கேளுங்க மேடம், நேர்ல கேளுங்க. வீட்டுக்குள்ள நீங்க கேமரா எடுத்துட்டே போல? இல்ல மேடம், இது வரைக்கும் போல. இது வரைக்கும் கேமரா எடுத்துக்கிட்டே போல மேடம். ஒரு நிமிஷம். நிச்சயமா? அதே நிச்சயமா 100% கண்டிப்பா. ஒரு நிமிஷம். உங்க பொண்ணுக்கு என்ன வயசுங்க? சின்னதுக்கு 3 வயசு இருக்கும், பெருசுக்கு 6 வயசு. 6 வயசு பொண்ணு தெளிவா சொல்லுங்க, வீட்டில் என்ன நடக்கிறது, யாரெல்லாம் வர்றாங்க? மேடம் ஒரு நிமிஷம் நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன். அதாவது படம் பண்ணுறதுக்காக சாங்கை முடித்து பர்மிஷன் வாங்கி ஃபோட்டோ ஷூட்லாம் வெளியில தான் நம்ம எது இருந்தாலும் பண்ணி இப்போ படம் எடுக்கிறது தவிர. சாங் முடிச்சிங்க வீட்டில்? என்ன சாங் முடிச்சிங்க? படத்தோடைய சாங். இப்போ எங்கே முடிச்சிங்க? இதில் தான், ஸ்டுடியோவில் தான். எந்த ஸ்டுடியோவில்? நம்ம இதில் வள்ளுவர் கோட்டம் போகிற அந்த லெஃப்ட் சைட்லேயே ஒரு. என்ன ஸ்டுடியோ? ஸ்டுடியோ பேர் சரி ஞாபகம் இல்லை. ஓ, ஸ்டுடியோ பேர் தெரியாம நீங்க ரெக்கார்டிங் பண்ணிட்டீங்க? இல்லை ஞாபகம் இல்லை, அது பண்ணி ஆயிடுச்சு. அது எப்படி டைரக்டருக்கு ஸ்டுடியோ பேர் ஞாபகம் இல்லாம இருக்கும்? கார்டு இப்போ சொல்லியிருந்தேன் நான் எல்லா பயோடேட்டா. நான் எதுக்கு பயோடேட்டா எல்லாம் வேணும்? இப்படி வரணும்ல டைரக்டருக்கு. எந்த ஸ்டுடியோல இருக்க? யார் உங்க மியூசிக் டைரக்டர்? கெவின் சொல்லிட்டு. யாரு கெவின்? கெவின் அதான் அவர் மியூசிக் டைரக்டர், படத்தோடைய மியூசிக். எத்தனை சாங் ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க? மொத்தம் படத்துல 5 சாங் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க. யாரு பாடி இருக்காங்க? நிறைய பேர் சிங்கருங்க பாடி. எவ்வளவு செலவாச்சு உங்களுக்கு ரெக்கார்டிங்க்கு? ரெக்கார்டிங்க்கு எப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும்போது அவருக்கு ஒரு லைஃப் கொடுக்குற மாதிரி மியூசிக்கு அவரு நம்ம கொடுக்கறத வாங்கிக்குவாரு. இவ்வளோன்ட்டு. எவ்வளவு மொத்தம் செலவாயிருக்கும் இது வரைக்கும்? என்ன மொத்தம் ஒரு 50,000 ரூபாய் இருக்கும். ஓ, ரெக்கார்டிங் முடிச்சிட்டீங்க? 50,000 5 ரெக்கார்டிங் முடிச்சிட்டீங்க. ரெக்கார்டிங் போது டெமோ தான் நம்ம பண்ணி வச்சிருக்கோம், ஒரிஜினல் இல்ல. சரி, கெவின் நம்பர் கொடுங்க. அவர் நம்பர் எல்லாமே வீட்டில் இருக்கு மேடம், வீட்டில் இருக்கு. கெவின் வேற என்ன படம் பண்ணியிருக்காங்க? அது மியூசிக் இந்த இதுக்கு போவார். எதுன்னா இவர் சொல்றது அத்தனையுமே போய் ஹோட்டல் மியூசிக். 50,000 ரூபாயில 5 சாங் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் திங், ரெக்கார்டிங் ஸ்டுடியோ எது தெரியாம ஒரு 5 பாடல் ரெக்கார்ட் பண்றது நம்ப முடியாத விஷயம்.
மியூசிக் டைரக்டர் போன் மேடம் நம்பர் அவரு அவருக்கு எல்லாம் கையில இல்லையா? பாத்தீங்கன்னா அவருக்கு நம்ம சாங் ரெக்கார்டிங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம். ஒரு ப்ரொடியூசர் கூட உள்ள வராம சாங் ரெக்கார்டிங் பண்ணவே முடியாது. கேசட் இந்த எடுத்து வரேன் மாதிரி பாருங்க. விஷயங்கள்னாலதான் சினிமாங்கிறத வந்து அவ்வளவு கேவலமா நிறைய பேர் பேசுறாங்க. ஐயோ மேடம் நீங்க பாருங்க, சிடியை பார்க்காம அந்த மாதிரி சொல்லக்கூடாது மேடம். கெவின் நம்பர் கொடுங்க. வீட்ல இருக்கு அது எல்லாமே. எப்படி வீட்ல இருக்கும்? உங்களுக்கு மொபைல் போன் இல்லையா? மொபைல் எல்லாம் எப்படி மேடம் நம்ம அவங்கன்னா டெய்லியுமே கான்டாக்ட். இப்ப சாங் நம்ம பண்ணும்போது மொபைல் ஏஜ் இது. ஓகே, யாராவது மியூசிக் டைரக்டரோட நம்பர் மொபைல்ல வச்சுக்காம வீட்ல எழுதி வச்சுப்பாங்களா? இந்த நம்பரா மாதிரி இருக்கா சொல்லுங்க. ஆல்ரெடி எனக்கு போனை பத்தி அவ்வளவா நம்ம தெரியாது மேடம். அந்த இது போனை பத்தி தெரியாது, ஆனா நீங்க டைரக்டர்.